ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களிலே இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், சிறிய வார்த்தை தான், ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது 2 எழுத்து தான் இருக்கிறது. பகை என்கிறதான ஒரு காரியம். அந்த பகை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அது பெரிய காட்டையே அது அழித்து விடக்கூடியதாக இருக்கும். இந்த பகை மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் பகையை குறித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு தற்காலத்தில் யுத்தங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 தேசத்துங்களுக்கு இடையே பகை ஏற்படுகிறது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பகையை வைத்து கொண்டு அவர்கள் அநேக உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது, அநேக சொத்துகளுக்கு நாசம் ஏற்படுகிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10-12 நீதிமொழிகளில் இப்படியாக சொல்லப்படுகிறது. பகை விரோதங்களை எழுப்பும், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். மிக அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி தேசங்களுக்கு இடையே, குடும்பங்களில், சபையில், சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாய் காணப்படுகிறது. அந்த பகை என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால் விரோதங்களை எழுப்பும் என்று பார்க்கும் பொழுது பார்க்குறோம். இந்த விரோதங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேளையில் அது பயங்கரமான பின் விளைவுகளை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி எத்தனையோ யுத்தங்கள் இருக்குது. இஸ்ரேல் காசா யுத்தம், உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இன்னும் மற்ற இடங்களிலே பல தேசங்களிலே யுத்தங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. யுத்தங்கள் என்று சொன்னாலே ஒரு விரோதம் ஏற்படுகிறதுனால தான் அந்த யுத்தங்கள் இருக்கிறது. அதற்கு பதிலாக அன்பு இருக்கும் என்று சொன்னால், சமாதானம் இருக்கும் என்று சொன்னால், இந்த பகை நமக்கு இல்லாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வந்து இருதரத்தாருடைய பகையை சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களையெல்லாம் அதில் பிசாசினிடத்தில் தோல் உரித்தவராக அந்த இடத்துல சிலுவையின் மீது ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்போம். அது அந்த இடத்துல சொல்லப்படக்கூடியதான ஒரு காரியம் என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதன் பிசாசுக்கும் இருந்த பகையை, விரோதத்தை அவர் நமக்கு சாதகமாக அவர் உரித்தார் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே ஆணி அடித்தார். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் வாயின் வார்த்தைகளினாலே பல நேரங்களிலே சில பகைகளை உண்டு பண்ணி விடுகிறோம். இன்றைக்கி அநேக இடங்களிலே இவர் அதை சொன்னார், அவர் அதை சொன்னார் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு பகையை ஏற்படுத்தி அது குடும்பங்களிலே பிளவு ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளாக பிளவு, மாமியார் மருமகளுக்குள்ளாக ஒரு பிளவு, இவைகளெல்லாம் விரோதங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு ஆன்டிடோட்டாக காணப்படக்கூடியதான ஒரு காரியம் என்று சொன்னால், அன்போ சகல பாவங்களையும் மூடும், சகல பாவங்களையும் மூடும். எப்படிப்பட்டதான பாவமாக இருந்தாலும், பாவத்தை குறித்து இந்த நீதிமொழிகளிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பாவ நிவாரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தார், அவர் நம்மீது வைத்த அன்பினாலே நமக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைத்தது. அந்த அன்பினாலே நம்ம விரோதத்தை விட்டு, பகையை விட்டொழித்து அவருக்குள் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நமக்குள்ளாக ஒரு சின்ன அளவில் ஏதாவது ஒரு பகை இருக்குமென்னா அவைகளை விட்டு ஒழித்தவர்களாக காணப்படுவோமா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலால் தேவ அன்பு நம்மோடு கூட இருக்கும். அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக நமக்கு காணப்படும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் பகை என்கிறதான காரியத்தை நாங்கள் முற்றிலுமாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு அதற்கு பதிலாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தக்கதான அன்பை பிரயோகிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களாலே முடியாதையா, ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.